கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பால் தனியார் நிறுவனம் ஒன்றில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய மூத்த சகோதரர் பாலுக்கு ஒரு கார் தேவை என்பதை உணர்ந்து அழகான கார் ஒன்றை வெகுமதியாக வாங்கி கொடுத்தார். பால் அந்த காரில்தான் அலுவலகம் செல்வார். ஒரு நாள் அலுவலக வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்ப காரை எடுக்க வரும்போது கார் அருகில் ஏழை பையன் ஒருவன் அந்த காரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். இந்த கார் மிகவும் பளபளப்பாக அழகாக இருக்கிறது, இது உங்கள் காரா என்று அச்சிறுவன் கேட்டான். பால் ஆமாம் என்று தலையசைத்து, என் மூத்த சகோதரர் இதை எனக்கு வெகுமதியாக வாங்கி கொடுத்தார் என்று மகிழ்ச்சியோடு பதிலளித்தார். உடனே எனக்கு ஒரு ஆசை என்று தயக்கத்தோடு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். தனக்கும் அப்படி ஒரு சகோதரன் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுகிறான் போலும் என்று பால் நினைத்தார். ஆனால் அவனுடைய பதில் பாலுக்கு மிகுந்த ஆச்சரியம் அளித்தது. நான் அப்படிப்பட்ட அண்ணனாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய ஆசை என்றான் அச்சிறுவன். நான் உங்கள் காரில் சிறிது தூரம் பயணம் செய்யலாமா என்று ஆசையோடு கேட்டான். பால் அதை ஏற்றுக்கொண்டு சரி ஏறிக்கொள் என்று முன் கதவை திறந்து கொடுத்தார். அவன் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. பால் காரை ஓட்ட ஆரம்பித்தார். சிறிது தூரம் சென்றதும் காரை நிறுத்த சொன்னான். இந்த பகுதியில்தான் என் வீடு இருக்கிறது, சிறிது உள்ளே செல்ல வேண்டும், என்னை என் வீட்டு முன்னால் இறக்கிவிடுங்களேன் என்று அச்சிறுவன் கேட்டான். அவன் தன் அயலகத்தார் மத்தியில் காரில் போய் இறங்குவதை பெருமையாக எண்ணி அவ்வாறு கேட்கிறான் என்று பால் நினைத்தார். எனினும் அவனது விருப்பப்படியே காரை அவனது வீட்டின் முன்பாகவே கொண்டு போய் நிறுத்தினார். இவன் இறங்கி, ஐயா, கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி வீட்டிற்குள் ஓடினான். பால் பொறுத்திருந்தார். வீட்டிற்குள் இருந்த முற்றிலும் முடமான தனது சிறிய தம்பியை முதுகில் சுமந்து வந்து வீட்டின் வாசற்படியில் உட்கார வைத்து அவனிடத்தில், அதோ பார், அந்த கார் அவருடைய மூத்த சகோதரர் அவருக்கு வெகுமதியாக கொடுத்ததாம். அதே போல நானும் என்றாவது ஒரு நாள் உனக்கு இதே போன்ற ஒரு காரை வாங்கி தருவேன் என்று சொன்னான். இதை கேட்ட பாலின் இருதயம் நெகிழ்ந்தது. காரை விட்டு இறங்கி வந்து முடமான அந்த பையனை தனது காரில் வைத்தார். அவனது அண்ணனையும் ஏறிக்கொள்ள சொன்னார். சிறிது தூரம் அவர்களை கார் பயணம் செய்ய வைத்து மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டார். வீடு திரும்பும்போது பாலின் சிந்தனை முழுவதும் அந்த ஏழை பையனின் மீதே இருந்தது. ஏழ்மையிலும் முடமான தன் தம்பியின் மீது அவனுக்குள்ள அன்பும் கரிசனையும் அவரது இருதயத்தை தொட்டது. அவனது திராணிக்கும் மிஞ்சி தனது முடமான தம்பி நினைத்த இடத்திற்கு செல்வதற்கு கார் வாங்கி கொடுக்க வேண்டுமென்ற ஆழ்ந்த விருப்பம் எவ்வளவு பெரியது என்பதை பால் சிந்தித்து பார்த்தார். வாங்குவதை விட கொடுப்பதே ஆசீர்வாதமானது என்பதை உணர்ந்தார். மற்றவர்களுக்காக இறங்குகிற இருதயத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5:7 கூறியுள்ளார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, ஏசப்பா, கொடுக்கிற சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இரக்க சிந்தையை தாருங்க. பிறரை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் bless you.